கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் ரொம்ப நல்லவர். இந்த நாளிலும் கூட நான் ஒரு சின்ன சாட்சியை சொல்ல போகிறேன். இந்த சபை எப்படி ஆரம்பிச்சதுன்னதான சாட்சி தான் அது. நாங்கள் 2021 இந்த ஸ்டோனி கிரீக்கு வந்தோம். கர்த்தர் ரொம்ப அதிசயமாய் நடத்தி வந்துட்டு இருந்தார். அப்போ இந்த ஸ்டோனி கிரீக்கில் தேவன் எங்களை கொண்டு வந்த போல நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் கேட்டுட்டு இருந்தேன். இசப்பா, நீங்கள் இங்கே கொண்டு வந்ததுக்கான சித்தமனு உண்டு, ஒரு நோக்கமனு உண்டு, அது என்னவோ அதை நிறைவேற்றுங்க ஏசப்பான்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா நாங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக மிஸ்ஸஸாகாவில் இருந்தோம். மிஸ்ஸஸாக விட்டு மூவ் பண்ணுறதுக்கான எந்த ஐடியாவுமே எங்களுக்கு இல்லை. ஆனால் கர்த்தர் எங்களை இங்கே கொண்டு வரணும்னு நினச்சாரு, பிடிச்சி கொண்டு வந்துட்டார். அப்படி இருக்கும் பொழுது நான் மந்த்லி ப்ரேயர் நடத்தணும் வீட்டில் வச்சுன்னு எனக்கு பிளான்ஸ் இருந்தது. நான் அதற்காக ஜெபிச்சுட்டே இருந்தேன். ஆனால் ஆவியானவர் என்னோடு கூட இடைப்பட்டு அநேக காரியங்களை பேச ஆரம்பித்தார். அப்படிப்பட்டதான சூழ்நிலையில் 2023 ஜூலை மந்த்து 23 அன்னைக்கு பிரவீன் தாமஸ் பிரதர் அவங்களோட மீட்டிங் நடத்துறதுக்காக இந்த சர்ச்சை புக் பண்ணி என்கிட்ட தர சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்போ நான் அவங்களுக்காக இந்த சபையை புக் பண்ணி கொடுக்கறதுக்காக எங்கே இடம் கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் எல்லா இடத்துலையும் சர்ச் பண்ணும்போது இந்த சபையை நான் அவங்களுக்காக இந்த இடத்த புக் பண்ணி கொடுத்தேன். இப்படியாய் காரியங்கள் போயிட்டு இருந்துச்சு. அதற்கு பிற்பாடு நான் அதுக்கப்புறமா அவங்க ப்ரே பண்ணி எனக்கு நிறைய ப்ராஃபஸிஸ் சொன்னாங்க. இங்கே இந்த ஒரு மினிஸ்ட்ரி கர்த்தர் உங்களுக்கு இந்த ஸ்டோனி கிரீக்கில் வச்சுருக்காங்க. இந்த டவுனில் உங்களுக்காக ஒரு பெரிய மினிஸ்ட்ரி இருக்குன்னு சொல்லிட்டு அன்றைக்கி அவங்க என்கிட்ட கேட்டாங்க, அவங்க மினிஸ்ட்ரி நேம் என்னன்னு கேட்டாங்க. நான் அப்போ சொன்னேன் அரைஸ் மிரக்கிள் சர்ச் மினிஸ்ட்ரிஸ்னு. என் ஹஸ்பண்டுக்கு கூட தெரியாது இந்த மாதிரி ஒரு பேரை நான் யோசித்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நான் ப்ரே பண்ணி கர்த்தர் எனக்கு இந்த பேரை கொடுத்துருக்காங்க. அது ஏன்னா நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணக்கூட இல்லை. வரும்போது நாட்கள் வரும்போது சொல்லிக்கலான்னு பிரதர் திடீர்னு கேட்கும்போது நான் சொன்னேன். அப்போ ஆவியானவர் நிறைய காரியங்களை பிரதர் மூலமாக பேசினார். அதுக்கு பிற்பாடு நான் ஜெபிச்சுட்டே தான் இருந்தேன். நான் எதுக்காக ஜெபிச்சிட்டு இருந்தேன்னா, இந்த கனமான பாத்திரத்தை தேவன் என் கையில் கொடுக்கறதுக்கு நான் பாத்திரவானா அப்படின்னு சொல்லி நான் ஜெபிச்சுட்டு இருந்தேன் தேவன் கிட்ட. அப்போ ஆவியானவர் மறுபடியுமா என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். அநேக ஆத்துமாக்கள் சிதறி கிடக்கிறாங்க. ஸோ மந்தையில் சேர்க்கறதுக்கான ஒரு மேய்ப்பன் தேவைப்படுறான்னு சொல்லி ஆவியானவர் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். ஆடுகள் அங்கங்கே சிதறி இருக்கு. ஸோ நீ ஒரு மேய்ப்பனாக இருக்கணும்னு சொல்லிட்டு கர்த்தர் என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். நான் அந்த காரியங்களை வச்சு ஜெபிச்சுட்டு மறுபடியும் சபை தொடங்கணுங்க அதுக்குள்ளாலேயே நான் போகவே இல்லை. திருப்பி February 2024 நான் ஊருக்கு போயிருந்தேன். அப்போ ஒரு ஊழியக்காரரை சந்தித்து ஜெபிக்கும் பொழுது அவர் சொன்னார், நீங்கள் முதலாவது வீட்டில் வச்சு சபையை தொடங்குவீங்க, மறுபடியும் கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க சபை வளர்ந்து திருப்பி ஒரு இடம் எடுப்பீங்க, அங்கே வச்சு சபையில் நீங்கள் முழு நேர ஊழியர் நீங்கள் செய்வீங்கன்னு சொன்னார். ஃபுல் டைமாக அந்த சண்டே சர்வீஸ் நடக்கும்னு சொல்லி சொன்னார். அது மாத்திரமல்ல, அவர் சொன்னார் உங்களோட வர்ஷிப்பில் அநேக ஹீலிங்ஸ் நடக்கும்னு எனக்கு சொல்லியிருந்தார். நான் அந்த காரியங்களை வைத்து நான் ஜெபிச்சுட்டே இருந்தேன். அப்போ கர்த்தர் அதே போல் வாக்கினால் சொன்னதை தேவன் கரத்தினால் நிறைவேற்றி என் கண்களால் காண செய்தார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் இந்த சபையை போன வருஷம் அக்டோபர் 27 முதல் சர்வீஸ் நாங்கள் பண்ணோம், வீட்டில் வச்சு பண்ணினோம். அப்போது அந்த அக்டோபர் முன்னாடி அந்த ஆகஸ்ட் 2024 ஆகஸ்ட்டில் நான் ஒரு விபிஎஸ் நடத்தினேன். அந்த விபிஎஸ்க்கு முதல்ல 3 பசங்க, ஐவன் 1, ஜெஃப்ரி 1, அப்புறமா நம்மளோட மீரா வந்திருந்தா, மீரா கூட அதுக்கப்புறமா அவ்வளோதான் 3 பசங்க வந்தாங்க. வந்திருக்கும்போது அந்த விபிஎஸ்ல ஸ்டார்ட் ஆனது தான். அதுக்கப்புறமா நான் செபாஸ்டின் பிரதரை சந்தித்தேன். அப்போ செபாஸ்டின் பிரதர் கிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன், பிரதர் இந்த மாதிரி நாங்கள் ப்ரே பண்ணிட்டு இருக்கேன் சர்ச்சு ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், ஸ்டார்ட் பண்ணுங்கள் சிஸ்டர், ரொம்ப நல்லது அப்படின்னாங்க. இப்படியா காரியங்கள் போயிட்டு இருக்கும்போது நாங்கள் அக்டோபர் 1st வீக்லேயே ஸ்டார்ட் பண்ணணும் தான் பிளான். நான் சொன்ன ஒரு டேட்டில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக அவர்கிட்ட சொல்லியிருந்தேன், இந்த வாரம் சர்வீஸ் இருக்கும் பிரதர்னு. ஆனால் அன்றைக்கி என்னால் எழும்ப கூட முடியாமல் பயங்கரமாக நான் சிக் ஆகிட்டேன், படுத்த படுக்கை ஆகிட்டேன். அவங்க வீட்டில் நின்று தட்டிலாம் பார்த்துட்டு போயிட்டாங்க. அப்போ தான் எனக்கு ஒன்று தெரிஞ்சிச்சு, God has a greater plan about this church. அதனால தான் அவ்வளோ போராட்டங்கள் நமக்கு வருதுன்னு நான் கண்டுபிடிச்சேன். அதற்கப்புறமா சபை தொடங்குறதுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன். கர்த்தர் அதிசயமாய் நடத்தினார்.
ஒரு குடும்பம், முதலாவது செபாஸ்டின் பிரதர், ஏஞ்சலின் சிஸ்டர், அவங்க பிள்ளைங்க வந்தாங்க. 4 பேர் தான் வந்து உட்கார்ந்துருந்தாங்க. சபை வீட்டில் வச்சு ஆரம்பித்தோம். அப்புறம் ஒரு குடும்பம் ஆட் ஆனாங்க. அப்புறம் மிராக்கிள் பிரதர் கரெக்டாக அவங்க டிசம்பர் மாதம் வந்தாங்க. அப்படி அப்புறமா கௌதம், அப்படி ஒவ்வொருத்தர் அப்புறமா கேத்ரின் சிஸ்டர், எல்லாரும் ஒவ்வொருத்தராக வந்தாங்க. ஒரே ஒரு ஜெபம் தான் நான் பண்ணேன். என்ன சொன்னேன்னா, எனக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு குடும்பம் நிச்சயமாக வேணும். நான் ஒரு வருஷத்தை முடிக்கும் போது 12 குடும்பங்கள் என்னுடைய சபையின் அங்கத்தினராக இருக்கணும் நான் ஜெபிச்சேன். அந்த விஷயத்தில் நான் ரொம்ப வைராக்கியமாக இருந்தேன். ஒவ்வொரு நாளும் இங்கே மெசேஜ் முடிச்சுட்டு சர்ச்சை முடிச்சுட்டு நான் போனோன்னு தேவ சமூகத்தில் அழுவேன். ஏசப்பா, இன்னைக்கு ஒரு புது குடும்பம் வரலைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாரமும் புது குடும்பங்கள் வரும்போது நான் போன உடனே தேவனுக்கு நான் நன்றி சொல்வேன். கத்தர் கட்டாராகில் வீட்டை கட்டுற பிரயாசம் இருதான்னு சொன்னார். இந்த சபையை தேவன் தான் கட்டுறாரு. நாங்கள் ஒன்றுமே கிடையாது. உங்கள் எல்லாரையும் மாதிரி நாங்களும் சாதாரண செங்கல்கள் தான். தேவன் அவருடைய கரங்கள்னால இந்த சபையை கட்டிகிட்டு இருக்காரு. அவர் சொன்னது மாதிரியே இன்னைக்கு நம்மளோட சபையில் 12 குடும்பங்களை கத்தர் கொடுத்துருக்காரு. இந்த 12 மாதத்தை நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது கத்தர் 12 குடும்பங்களை கொடுத்துருக்காரு. இனி நம்ம எக்ஸ்போனென்ஷியலாக தேவன் நம்மளை வளர பண்ணுவார். அதிசயப்படத்தக்கதாய் அற்புதமான அதிசயங்களையும் அடையாளங்களையும் தேவன் நிச்சயமாய் செய்வார். அநேக அற்புதங்களை இந்த சபையின் அங்கத்தினர் மெம்பர்ஸ் மூலமாக உங்கள் மூலமாக கத்தர் அநேக காரியங்களை செய்ய போகிறாரு. ஒவ்வொருவரையும் சீஷராக்கி தேவன் உபயோகப்படுத்த போகிறாரு. இங்கே வந்திருக்கிற இந்த சபை மக்கள் ஒவ்வொருவருக்கும் என் மனசார நான் நன்றி சொல்கிறேன். நீங்கள் எல்லாரும் உங்களுடைய சொந்த அக்காவா, ஒரு கூட பிறந்த சகோதரியை ட்ரீட் பண்ணுறது போல் என்னை ட்ரீட் பண்ணுவீங்க. எந்த விஷயம்னாலும் என்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறீங்க. நானும் ஷேர் பண்ணும்படியாக நீங்கள் என்கிட்ட ரொம்ப பாசமாக உங்கள் அன்பிற்காக, உங்களுடைய ஒவ்வொரு காரியங்கள் நீங்கள் செய்கிற ஒவ்வொன்றுக்காகவும் நான் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் நம்ம சபையின் சார்பாகவும் நான் உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து கொடுத்தா கூட அவர் நிச்சயமாக அதுக்கான பலனை கொடுக்காம போகவே மாட்டார். நீங்கள் எல்லாம் அநேக காரியங்கள் எங்களுக்கு உதவியாக இருக்கிறீங்க. எப்படி மோசேக்கு ஒரு ஆரோன் இருந்தார், அதே போல் நீங்கள் எல்லாருமே எங்களோடு கூட இருந்து இந்த சபையை நல்லபடியாக கட்டி வளர்க்க உதவி செய்கிறீங்க. கர்த்தருடைய வருகையிலே நாம் சபையாய் அவரை சந்திக்க போகிறோம். அதற்காக தேவன் நம்மளை ஆயத்தப்படுத்துவாராக. கர்த்தர் மாத்திரம் மகிமைப்படுவாராக.